வரலாற்றில் நாஸ்ட்ரடாம்ஸ், பாபா வங்கா ஆகியோரை எவராலும் மறக்க முடியாது. இருவரும் மாபெரும் தீர்க்கதரிசிகள் என வரலாற்று ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர். காரணம் என்னவென்றால், எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்பே இவர்கள் இருவரும் பிறந்திருந்தாலும் இவர்கள் சொல்லி வைத்துவிட்டு போன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதாக ஒரு தரப்பினர் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். அதன்படி தீர்க்கதரிசியான பாபா வங்கா 2026ஆம் ஆண்டில் இயற்கை பேரழிவுகள் ஏற்படக்கூடும் என தனது குறிப்பில் எச்சரித்திருந்தார். இவை பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள் உள்ளிட்டவை அடங்கியவையாக இருக்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளில் இயற்கை பேரழிவான எரிமலை வெடிப்புகள், கடுமையான காலநிலை மாற்றங்கள் ஏற்படலாம் என பாபா வங்கா கணித்திருந்தார். இதனால் பூமியில் உள்ள 7 முதல் 8% பேர் பாதிக்கப்படலாம் என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டில் 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் என பாபா வங்கா கணித்திருந்தார். இது உலகில் நிகழும் பல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் இதனால் பல நாடுகளுக்கு இடையே பதற்றங்கள் நிலவும் என்றும் கூறியிருக்கிறார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான நேரடி மோதலுடன் இதனை தொடர்புபடுத்தி பலர் பேசி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டில் பூமியில் வேற்று கிரகவாசிகள் தாக்குதல் நடத்தலாம் என பாபா வங்கா ஒரு போடு போட்டிருக்கிறார். உச்சகட்டமாக 2026இல் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வேகமாக எழுச்சி பெறும் என பாபா வங்கா குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இவை மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடும் என்றும் இதனால் மனித வாழ்வில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என்றும் கூறுகிறார். அவரின் கூற்றுப்படி தங்கம் விலை இந்த ஆண்டு பல மடங்கு உயரப்போவதாக கணித்திருக்கிறார். கடந்த ஆண்டு 80,000 ரூபாய்க்கு கீழே இருந்த ஒரு சவரன் தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து பல மடங்கு ஏறி தற்போது 1,30,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிறது. தற்போது தேர்தல் முடிந்த பின்னர் தங்கம் விலை பல மடங்கு உயரப்போவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் ஒரு பெரிய நிதி நெருக்கடி ஏற்படும் என்றும், வங்கி அமைப்பு சரிந்து காகிதம் மற்றும் நாணயத்தின் மீது மக்கள் நம்பிக்கையை இழப்பார்கள் என்றும் கணித்திருக்கிறார் பாபா வங்கா. அதனால் மக்கள் அனைவரும் தங்கத்தை நாடுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது நடந்தால் நிச்சயம் தங்கம் விலை உயரும் தானே. உலக நாடுகளின் நிலவரமும் தற்போது அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. போர் காரணமாக பொருளாதார வீழ்ச்சியால் தங்கத்தின் விலை 25 முதல் 40% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. ஈரான் போர் நிறுத்த முடிவினால் தங்கத்தின் விலை பல மடங்கு அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கணிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தங்க ஏற்றுமதிக்கு ரஷ்யா விதித்துள்ள தடை, மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்க போட்டி போடும் ஆர்வம் போன்ற அனைத்து செயல்பாடுகளும் தங்கம் விலை உயர்வுக்கு சாதகமான போக்கையே காட்டுகின்றன. என்னதான் நடக்கிறது? பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம்.